ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பீட்ரூட் புலாவ். இந்த பீட்ரூட் புலாவ் வந்துட்டு ஜஸ்ட் 10 நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்ல அட்டகாசமாக இருக்கும். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் வேணான்னா நீங்கள் எண்ணெய் மட்டுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அது காஞ்சதுக்கப்புறம் 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு ஸ்டார் அனைஸ், அப்புறமா கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினா சரியாக இருக்கும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சியை தட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிப்பியில் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயோட அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே பீட்ரூட்டை இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட்ரூட்டை நல்லா வதக்கி விட்டுடலாம். அது வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம 1 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். அதனால் நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளருக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்கணும். ஒரு மூடி தேங்காவை நல்லா தண்ணி சேர்த்து 1.25 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் தேங்காய் பால். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம 1 டம்ளர் எடுத்துருக்கிறனால இந்த அளவு உப்பு சரியாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு அது கூடவே 1 கையளவு ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள், அப்புறமா 1 கையளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு கலந்து விட்டு உப்பு எல்லாமே நல்லா செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். ஒரு கல் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் வெந்து வரும்போது சரியாக இருக்கும். உப்பு செக் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், விசில் வந்துருச்சு. இப்போ 2 விசில் வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. இதை நம்ம கலந்து விடும்போது இன்னும் நல்லா கலராக இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து விடுங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரைஸ் எதுவுமே உடையலை, ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. 1 டம்ளர் ரைஸுக்கு 1.25 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றுங்க, ரொம்ப நல்லா கரெக்டான அளவில் இருக்கும். இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு நார்மலாக நம்ம பீட்ரூட்டை பொரியல் பண்ணி கொடுத்தோன்னா அவ்வளோவா பிடிக்காது. இந்த மாதிரி புலாவ் மாதிரி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதில் போட்டிருக்கிற ஸ்பைசஸ்லாம் நல்லா பிரியாணி மாதிரி ஒரு வாசனையோட ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்மளோட டேஸ்டியான பீட்ரூட் புலாவ் ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.